தோல் கருத்து போயிட்டுன்னு பூம்பு எடுத்து தூக்கி போட்டுறாதீங்க. நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ணலாம். அதுக்காக 200 கிராம்ஸ் பச்சரிசி 2 மணி நேரம் ஊற வச்சு இது மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அந்த கனிந்த வாழைப்பழம், 2 ஏலக்காய், வெள்ளைப்பாகு எல்லாம் ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்செடுத்து இந்த மாவில் சேர்த்துக்கலாம். ஸோ மாவு வந்து எப்படி இருக்கணும்னா, நம்ம தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். நம்ம வெல்லம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். மாவு லூஸ் ஆகிட்டால் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 2 to 3 ஹவர்ஸ் ரெஸ்ட்டில் வச்சதுக்கப்புறம் எடுத்தால் இட்லி பாவு பதத்துக்கு வந்திருக்கும். இதில் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்து நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். குழிப்பணியார சட்டி சூடானதும் கொஞ்சமாக நெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி ஸ்பூனில் இதுமாரி மாவு மொண்டு ஊற்றிடலாம். ஸோ இல்லைன்னா இது மாதிரி ஒரு டம்ளர்லேயும் நீங்கள் ஊற்றிட்டோன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடை திருப்பி போட்டு நல்லா மிதமான சூடில் சுட்டு எடுத்துங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 2-3 நாள் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ. குட் லக்.